ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யாரெல்லாம் நைட்ஸ் ஆஃப் செவன் கிங்டம்ல ட்ரையல் பை செவன் காம்பாட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, ட்ரையல் பை செவன் காம்பாட்னா என்ன, இந்த ரெண்டு டீம்லயும் யார் யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றத பார்க்க போறோம். இது ரொம்ப பழமையான மெத்தட். இதுல என்னன்னா, இவங்க 7 காட்ஸை வணங்குறாங்கல்ல, அதனால ட்ரையல் பை 7 அப்படின்னு ஒரு மெத்தடை கொண்டு வராங்க. ரெண்டு டீம்லயும் 7 பேர் இருக்கணும். ஏதாவது ஒரு டீம்ல ஒருத்தர் இல்லைன்னா கூட அந்த டீம் தோத்தரா சொல்லிடுவாங்க. இதை எதுக்காக பெரும்பாலும் நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது தான் கில்ட்டி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறோம் அப்படின்றதுக்காகவும், இல்லைன்னா ஆப்போனண்ட்ல இருக்கவங்க சேலஞ்ச் பண்றதா சொல்லுவாங்க, அதுக்காகவும் இதை நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரையல் பை 7 காம்பட் எப்ப நடந்துச்சுன்னா, 42 ஏசி, அதாவது மேக்கர் டார்கேரியனுக்கு ஆப்போனன்ட் டீமுக்கும் நடந்துச்சு. இது கிட்டத்தட்ட 42 ஏசி. இப்போ டங்கனோட டீம் நடத்துறது பாத்தீங்கன்னா 209 ஏசி. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல தாண்டி இப்ப நடக்குது. அதனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேக்கருக்கு நடந்த ட்ரையல் பை 7ல பாத்தீங்கன்னா, கடைசி அவர் மட்டும்தான் மிஞ்சினாரு. அவரு முழிச்சு பார்க்காதே பல வாரங்களாச்சு செம்ம அடி வாங்கியிருந்தாரு. அப்ப நடந்தது ஆட்சியை பிடிச்சதுக்காக நடந்தது. ஆனா இப்ப நடக்கிறது டன்கன் தான் மேல தப்பு இல்ல அப்படின்றத காமிக்கிறதுக்காக நடக்குது. ஏரியன் ரொம்ப தந்திரமா பாத்தீங்கன்னா ஒத்தைக்கு ஒத்த மோத முடியாது அப்படின்றதுனால ட்ரையல் பை 7 அப்படின்ற மெத்தட சொல்லியிருக்காரு. ட்ரையல் பை 7ல டன்கனுக்கு பல பேக்லாக்ஸ் இருக்கு. என்னன்னா, இவரை நம்பி யாரு வருவா அப்படின்னு ஒரு ரீசன். ஏன்னா இவரே பாத்தீங்கன்னா ஒரு நாடோடியான நைட்டு. இவர்கிட்ட ஒருத்தர் குறைஞ்சாலும் இவர் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்ப ரெண்டு டீம்லயும் யார் யார் இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏரியன் டீம்ல பார்க்கலாம். ஏரியன் டீம்ல ஃபர்ஸ்ட் யார் பவர்ஃபுல்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்பா மேக்கர். இவரு பல காம்பேட்ல ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது ஏரியன். ஏரியனை பத்தி தெரியும். கூட ஈவு இறக்கம் இல்லாத டார்கேரியன். தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ற ஒரு திமிரு பிடிச்சவன். இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரையல்ல கூட வேணும்னே அந்த குதிரையை குத்தி கொன்னாரு. அடுத்து கிங்ஸ் கார்டை சேர்ந்த 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா, சர் ரோலன், சர் ரோனல், அப்புறம் வில்லியம் வைல்ட். இவங்க 3 பேருமே கிங்ஸ் கார்டை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட நல்ல வாரியர். இவங்களே எதுக்குறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ஸ்டெஃபன் பாசவே. இவர் யாருன்னா, கடைசி நேரத்துல டங்கன் டீம்ல இருந்து கலந்து வந்தாருல்ல, அவர் தான். இவரும் ஒரு நல்ல வாரியர் தான். அடுத்து டேரியன் டார்கேரியன். இவருக்கு சண்டை போடுறதுல பெருசா விருப்பம் இல்லை. ஆல்ரெடி டன்கன்ட்ட வேற சொல்லிட்டாரு, தலையில சும்மா ஒரு தட்டு தட்டு நான் விழுந்துடுறேன் அப்படின்னு. அதனால இவர் பெருசா எடுத்துக்க முடியாது. மொத்தம் 7 பேத்துல டேரியன் டார்கனை விட்டுட்டாலும் மீதி 6 பேரு நல்ல தகுதி வாய்ந்த வாரியர்ஸ். இப்போ டன்கனோட டீமை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டன்கன். டன்கனுக்கு என்னதான் உடல் வலிமையும் ஜெயிக்கணுன்ற வெறியும் இருந்தாலும் அவருக்கு பயிற்சின்றது சுத்தமா இல்ல. முக்கியமா வாள், கத்தி, ஈட்டியை வச்செல்லாம் அவர் ட்ரைனிங் எடுத்ததே இல்லை. இந்த சண்டை கலன்றதே அவருக்கு இப்போ புதுசு. முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. எக்கோட உதவியால எப்படியோ அவரு டீமை கொஞ்சம் திரட்டிட்டாரு. அந்த டீமை பத்தி பார்க்கலாம். லியோனல் பாரத்தியான். லியோனல் பாரத்தியான் டங்கனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாலும் கிங்ஸ் கார்டு ஆளுங்களாம் எதிர்த்து சண்டை போடணும், அதுவும் டார்கேரியன் கிரௌனை எதிர்த்து சண்டை போடணும், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு ஃபன்காக அவர் சண்டை போட வர்றாரு. இவர் ஒரு திறமையான வீரர் தான். நெக்ஸ்ட் ஹம்ஃப்ரெட் ஹார்டிங். இவர் யாருன்னா, 3rd எபிசோட்ல ஏரியன்ட்ட அடி வாங்கி கீழே விழுந்தாருல, அவர் தான். பழி வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காகவே இந்த டீம் கூட ஜாயின் பண்றாரு. இவரோட பிரதர் முறையான ஹம்ஃப்ரெட் பீஸ்பெரியும் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அடுத்து ஒத்தக்கண்ணுடைய சர் ராபின் ரிஸ்லிங். இவருக்கு இந்த பக்கம் நியாயம் இருக்கதா ஃபீல் பண்றாரு, அதனால வராரு. கிரௌனை எதிர்க்கணுன்ற எண்ணம்லாம் அவர் கிடையாது. ஆனா இன்னசென்ட்டை காப்பாற்றணும், ஒரு நைட்டோட கடமை அப்படின்றதுக்காகவே இந்த பக்கம் வராரு. அடுத்து கடைசி நேரத்துல இந்த பக்கம் 2 பேர். ரேமன் ஃபாசவே. இவரோட கசின் பிரதர் ஸ்டெஃபன் ஃபாசவே அந்த பக்கம் ஓடிட, ஐயோ அவர் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இங்க டீம்ல சேர்றாரு. கடைசி மொமெண்ட்ல கூஸ்பம் மொமெண்டா உள்ள வந்தவர் தான் பேல டார்கேரியன். இவரு பயங்கர திறமையான வீரர். பல களங்களை இங்க மாதிரி பார்த்திருக்காரு. இதுதான் இப்போ டன்கனோட டீம். இதுல 5 பேர். யார் யாருன்னா, பேலர், ராபின், லியோனல், ஹம்ஃப்ரெட் பிரதர்ஸ் 2 பேர். இவங்க 5 பேத்துக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அனுபவம் இருக்கு. டன்கனுக்கும் ரேமனுக்கும் சுத்தமா முன் அனுபவம் கிடையாது. அதுலயும் ஹம்ஃப்ரெட் ஹார்டிங்க்கு பாத்தீங்கன்னா 3rd எபிசோட்ல ஏரியன்ட்ட அடிப்பாங்கன்னா காயம்லாம் இருக்கு. எப்படி சண்டை போட போறாருன்னு தெரியல. அதாவது அந்த சைடு ஏரியன் டீம்ல பாத்தீங்கன்னா 7 பேத்துல டேரனை விட்டா கூட மீதி 6 பேர் பாத்தீங்கன்னா செம ஃபிட்டு.
டன்கன் சைடில் 4 பேர் தான் நம்ம கணக்கில் வச்சுக்க முடியும். மீதி 3 பேர் ரேமனுக்கும் டன்கனுக்கும் தெரியல. ரேமன் கடைசி நேரத்தில் தான் வேற நைட்டாகவே ஆயிருக்காரு. ஹார்டிங்க்கு அடிபட்டிருக்கு. அதனால நம்ம 4 பேர்த்து தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க? டங்கன் தப்பிச்சிருவாரா? பல முக்கியமான சாவுகளாம் கூட பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சாக போகிறாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.